71வது திவ்ய தேசம் திருத்தண்கா. இந்த திருத்தண்காவுக்கு ரொம்ப பிரசித்தமான விஷயத்து சொல்றேன்னு நினைக்காதீங்க. நேத்து நான் சொன்னேன், கோவில்கள் எல்லாம் எடுத்து பராமரிக்க வேண்டும் என்பது. ஒரு ஃபவுண்டேஷனும் அடியோங்களுடைய ட்ரஸ்டும் சேர்ந்து இந்த கோவிலுக்கு இப்போ புனருத்தாரணம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 40-45 லட்சத்துல பண்ணி இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல சம்பிரோக்ஷணம் நடக்கவிருக்கு. இந்த கோவிலுக்கு விளக்கொளி பெருமாள் என்று பெயர் இந்த பெருமாளுக்கு. இந்த பெருமாள் விளக்கொளி பெருமாள் திருத்தண்காங்கிற க்ஷேத்திரம், திருவெக்கா அடுத்தது. திருத்தண்கா க்ஷேத்திரத்துக்கு இன்னொரு பிரசித்தமான பேருண்டு. இதை சுற்றி தர்பை புல் வளரும். தர்பை புல் தூய்மையான புல். தூய்மையான புல் வளரும் இந்த பூமிக்கு தூப்புல் என்கின்ற பெயர் ஏற்பட்டது. சின்ன காஞ்சிபுரத்துக்கு அடங்கிய திவ்யதேசம் திருத்தண்கா. தீப பிரகாசன் எம்பெருமான். ஆழ்வார் எடுக்கிறார். முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவுலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய அறமுதை ஆரமுதை ஆரமுதை அளப்பரிய அறமுதை ஆரமுதை அரங்கமேய வந்தனனை அந்தணர்த்தம் சிந்தையானை விளக்கொளியை மரதகத்தை விளக்கொளியை மரதகத்தை திருத்தண்காவில் வெக்காவில் திருமாலை பாடக்கட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன். வளர்த்ததனால் பயன் பெற்றேன். வளர்த்ததனால் பயன் பெற்றேன். வருகவென்னு மடக்கிளியை வேதாந்த தேசிகன் என்னும் என் கிளியை சுவாமி தேசிகன் என்னும் என் கிளியை கவிதார்க்கிக சிம்ஹம் என்னும் என் கிளியை சர்வதந்திர ஸ்வதந்திரன் என்னும் என் கிளியை நிகமாந்தாச்சாரியன் என்னும் என் கிளியை அப்புள்ளார் வளர்த்த என் கிளியை ஆச்சாரிய சார்வபௌமன் என்னும் என் கிளியை வளர்த்ததனால் பயன் பெற்றேன் என்று மடக்கிளியை கை கூப்பி வணங்கினாளே. மடக்கிளியை கை கூப்பி வணங்கினாளே. திருநெடுந்தாண்டக பாசுரம். திருமங்கையாழ்வார் பவிஷ்யத் காலத்தில் ஒரு ஆச்சாரியன் தோன்றுவார், எப்படி பொலிக 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 என்கின்ற பாசுரத்தில் நம்மாழ்வார் பிறக்கப் போகும் ராமானுஜர் என்பதனை கோடியிட்டு காண்பித்தாரோ, திருமங்கையாழ்வார் தன்னுடைய பாசுரத்தால் தேசிகன் பிறக்க போறார்னு காண்பிச்சார். தூப்புல் என்கின்ற க்ஷேத்திரம் சுவாமி தேசிகன் பிறந்த இடம், யாகத்தோடு சம்பந்தம் பெற்ற இடம். சரஸ்வதி தேவி என்னவோ இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கா, நமக்கே தெரியல. சரஸ்வதி தேவி என்ன பண்ணிவிட்டா, சில ராட்சசர்களை பிறப்பித்து அந்த ராட்சசர்கள்ட்ட சொல்லிட்டா இருட்டாக்கிடும். எங்க பார்த்தாலும் இருட்டு. இந்த ஹாரி பாட்டருங்கிற படத்துல என்ன தெரியுமோ, உங்க பேரன் பேத்தி எல்லாம் கேட்டா சொல்லும். அது இப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒண்ணு வச்சுக்கும். அது அப்படியே அங்க சுத்தி இருக்கக்கூடிய வழக்குடைய வெளிச்சம் எல்லாம் அதுக்குள்ள அடங்கிடும். அப்படியே இருட்டாயிடும், அமாவாஸ்யா மாதிரி ஆயிடும். இங்க இந்த மாதிரி பண்ணிருக்கா சரஸ்வதி. இங்க ஹரி இருந்திருக்கார், அங்க ஹாரி, இங்க ஹரி. அதனால இங்க ஹரி என்ன பண்ணிவிட்டார், எல்லா இடத்துலயும் விளக்க வர வச்சுட்டார். அப்படின்னா அவரே தானே விளக்கு, தீபத்தை போல் பிரகாசம் கொடுத்ததால் இந்த பெருமாளுக்கு தீப பிரகாசன் என்று பெயர் ஏற்பட்டது. இதற்கு தமிழில் விளக்கொளி பெருமாள், விளக்கை போல் ஒளி கொடுத்த பெருமாள் விளக்கொளி பெருமாள். மரகதவல்லி தாயார் தண்கா, அதாவது வெளிச்சம் வந்துடுத்தோ கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருந்தது, தன் என்று இருந்தபடியால் தண்கா, திருத்தண்கா. சுவாமி தேசிகன் பிறந்த இடம். இன்னொரு பாசுரத்துல ஆழ்வார் எடுக்கிறார். பொன்னை மாமணியை அணி ஆர்ந்ததோர் மின்னை வேங்கடத்து உச்சியில் கண்டு போய் என்னை ஆளுடை ஈசனை எம்பிரான் தன்னை யாம் சென்று காண்டும் தன் காவிலே அப்படின்னு எடுக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த பெருமாள் மீது சரணாகதி தீபிகா அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் பாடியிருக்கார். அதுல ஒரு 2 ஸ்லோகம் சொல்றேன். பத்மாபதே ஸ்துதிபதேன விபச்யமானம் பஷ்யந்த்விஹ பிரபதனா பிரவணா மகாந்தஹ மத்வாக்ய சம்வலிதம் அப்யஜஹத் ஸ்வபாவம்
மான்யம் யதீஸ்வர மகானச சம்பிரதாயம் தீபஸ்த்வமேவ ஜகதாம் தைத ருச்சிஸ்தே தீர்க்கம் தமः பிரதிநிவர்த்தியமிதம் யுவாபியாம் ஸ்தவ்யம் ஸ்தவः பிரியமதः சரணோக்தி வஷ்யம் ஸ்தோதும் பவந்த்யமபிலஷ்யதி ஜந்துரேஷஹ. அப்படிங்கிற க்ஷேத்திரம் காலநேயன் என்கின்ற அசுரனை ராட்சசனை தகர்த்த க்ஷேத்திரம் திருத்தண்கா.